அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹில் கரீம் சையீதுல் அன்பியாஇ வல் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பிலிசானின் இலா யௌமிddin. ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்த அலீமுல் ஹக்கீம். அம்மா பாத். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்தில்லாஹு ஃபலா முதில்ல லஹு மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி சூரத்துல் பக்ராவுடைய 2 வசனங்கள் 159 மற்றும் 160, இந்த 2 வசனங்களுடைய திலாவத்து மொழிபெயர்ப்பும் சிறு விளக்கங்களையும் பார்ப்போம். இது வரைக்கும் இந்த சூறாவில் இதுவரைக்கும் வந்த 158வது வசனம் வரைக்கும் அந்த வசனங்களுடைய திலாவத்து மொழிபெயர்ப்பையும் சிறு விளக்கங்களையும் பார்த்துருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 2 வசனங்களுடைய திலாவத்து வருமாறு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பஅதி மா பய்யன்னாஹு லின்னாஸி ஃபில் கிதாப் உலாயிக யலஅனுஹுமுல்லாஹு வ யலஅனுஹுமுல் லாயினூன் இல்லல்லதீன தாபு வஸ்லஹு வ பய்யனூ ஃபஉலாயிக அதூபு அலைஹிம் வ அன தவ்வாபுர் ரஹீம். இந்த 2 வசனங்களுடைய மொழிபெயர்ப்பு வருமாறு. இன்ன நிச்சயமாக, இது ஹர்ஃபு தௌக்கீத், அதாவது உறுதி செய்கிறதுக்காக உள்ள ஹர்ஃபு. நிச்சயமாக அல்லதீன யக்துமூன, எவர்கள் மறைக்கிறார்களோ, மா அன்ஸல்னா, எதனை நாம் இறக்கி அருளினோமோ, மினல் பையினாத்தி, தெளிவானவைகளிலிருந்தும், மேலும் அல்ஹுதா, நேர்வழியிலிருந்தும், மிம்பதி, மின்ன மொழிபெயர்க்க தேவையில்லை, மிம்பாதி பிறகு, மா பையன்னா, எதனை நாம் தெளிவாக்கினோமோ, ஸோ நாம் தெளிவாக்கியதிலிருந்து, அதற்கு பிறகு, லின்னாசி, மனிதர்களுக்கு, ஃபில் கிதாபி, வேதத்தில், உலாயிக்க, அத்தகையோர், யல்அனுஹுமுல்லாஹ், இது யல்அனுஹுமுக்கு, யல்அனுஹுக்கு அல்லாஹ் ஃபாயில். ஸோ அல்லாஹ் சபிக்கிறான், ஹும் அவர்களை, வை யல்அனுஹும், இதுக்கு ஃபாயில் லாயினூன், சபிப்பவர்களும், யல்அனுஹு சபிக்கிறார்கள் அவர்களை. நிச்சயமாக, இதை கொஞ்சம் மாற்றி சொல்லணும், கொஞ்சம் பின்னாலேருந்து வந்தால் பெட்டர். நிச்சயமாக எதனை நாம் மனிதர்களுக்கு வேதத்தில் தெளிவாக்கினோமோ, அதற்கு பிறகு எவர்கள் மறைக்கிறார்களோ, தெளிவானவைகளிலிருந்தும் நேர்வழியிலிருந்தும் எதனை நாம் இறக்கி அள்ளினோமோ, அத்தகையோர்கள் அல்லாஹ் சபிக்கிறான் அவர்களை, மேலும் சபிப்பவர்களும் சபிக்கிறார்கள். இல்லல்லதீன, இல்லை தவிர, அல்லதீன எவர்கள், தாபு அதாவது திரும்புகிறவங்க, எவர்கள் திரும்பினார்களோ, அதாவது பாவம் மன்னிப்பு தேடி திரும்பினார்களோ, வாஸ்லஹு மேலும் சீர் செய்து கொண்டார்களோ, சரி செய்து கொண்டார்களோ, வபையனு மேலும் தெளிவாக்கினார்களோ, ஃபஉலாயிக்க பிறகு அத்தையோர்கள், அதூபு நான் திரும்புகிறேன், அலைஹிம் அவர்கள் மீது, அதாவது அவர்களுடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதற்கு, வான தவ்வா மேலும் நான் தவ்வாப் திரும்பி திரும்பி பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், திரும்பி திரும்பி திரும்பக்கூடியவன் அல்லது பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், அர் ரஹீம்
அதாவது அளவற்ற கருணையாளன். தவிர எவர்கள் பாவ மன்னிப்பு தேடி திரும்பினார்களோ மற்றும் சீர் செய்து கொண்டார்களோ, சரி செய்து கொண்டார்களோ, மேலும் தெளிவாக்கினார்களோ, பிறகு அத்தகையோர்கள் நான் அவர்கள் மீது திரும்புவேன், அவர்கள் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதற்கு. மேலும் நான் பாவ மன்னிப்பை திரும்பி திரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், மிக கருணையாளன். ஸோ இதனுடைய சிறு விளக்கங்களை பார்ப்போம். அதாவது இதில் நம்ம எத்தனையோ விஷயங்கள் பனி இஸ்ராயல்கள் மறைக்கிறாங்க வேதத்தில். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விஷயத்தை மறைக்கிறாங்க. இப்போ பல விஷயங்கள், அதாவது சஹாபிகளை பற்றி, குரானை பற்றி, காபத்துல்லா உடைய விஷயத்தை பற்றி, இப்போ சஃபா மருவாங்கிற விஷயமும் அவங்களுக்கு சஃபா மருவாங்கிறதும் ரொம்ப எல்லாம் தெளிவாக இப்போ சொல்லிட்டான். அதாவது இது அல்லாஹ்வுடைய நினைச்சுங்க. சஃபா மருவா யாருடைய சின்னங்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சின்னங்களாக இருக்குது. அவங்க வேதத்தில் பக்காங்கிற வார்த்தை வருது. மக்காங்கிறதுக்கு பதிலாக பக்கான்னு அதை மாற்றியிருக்கிறாங்க. அதாவது அவங்க மாற்றப்பட்ட வேதத்தில். ஸோ இது இப்படி அவங்க எல்லாத்தையுமே மறைக்கிறாங்க. பக்காங்கிறது வருது. ஸோ இது எப்படி அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய கவுமு பெருசாக போயிடக்கூடாது. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை போட்டுறாங்களே தவிர அவங்க எல்லாமே அவங்க இசாக் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சமாக இருக்கிறதுனால அதனுடைய பெருமையை கொண்டு வர்றதுக்காக இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய மொத்த இதையுமே அவங்க மறைக்க பார்க்குறாங்க. இதுதான் அல்லாஹ் சொல்கிறான். இந்த மாதிரி அவங்க மறைக்க பார்க்குறாங்க. இவங்களை அல்லாஹ் சபிச்சுக்கிட்டு இருக்கிறான். இங்கேயும் சபிப்பான், மறுமையிலையும் சபிக்கிறான். லாயினூன், அதாவது சபிப்பவர்கள், அதாவது மறுமையிலையும் சபிக்கப்படுறாங்க. அதாவது சபிப்பவர்கள்ங்கும்போது பொதுவாக அது வானவர்களை குறிப்பதாக சொல்லப்படுது. அதாவது சபிக்கக்கூடிய வானவர்கள் அவங்கள சபிக்கிறாங்க. மொத்தத்தில் சபிக்கக்கூடியவங்க எல்லாருமே சபிக்கிறதுக்காகவே படைக்கப்பட்டவங்க சபிக்கிறாங்கன்னு சொல்லலாம். மறுமையிலையும் அவங்க எல்லாருடைய சாபத்துக்கும் உள்ளாராங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. இது நம்ம இதுக்கு பொருந்துமா அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளும் வேதத்தில் உள்ள எந்த விஷயத்தையுமே எல்லாருக்கும் பரப்புறதுக்கோ சொல்கிறதுக்கோ நம்மளும் வேதம் தெரிஞ்சுக்கணும். நம்ம மற்ற பேருக்குமே உலகத்துக்கே நம்ம வேதத்தில் எந்த பகுதியுமே நம்ம மறைச்சி பேச தேவையில்லை. அது வேதங்கிறது குரானுக்கு அந்த அளவுக்கு ஒரு சக்தியும் வரும் இருக்குது. மனிதர்கள் யாருக்கு சொன்னாலும் அதனுடைய உண்மைத்தன்மைத்தை அவங்க எந்த ஒரு ப்ரெஜுடிஸ், அதாவது எந்த ஒரு குரோதமும் இல்லாமல் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரியும், இதோடைய உண்மைத்தன்மை புரியும். அதனால் நம்ம குரானு ரொம்ப அதனுடைய மகிமையை சொல்லவே தேவையில்லை. அதற்கு அந்த ஒரு சக்தி இருக்குது. அல்லாஹ்வுடைய வார்த்தைகள்னால அந்த சக்திகள் இருக்குது. ஸோ இது நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்மளும் வேதத்தை கற்றுக்கிறணும். எல்லாருமே நம்ம மற்ற பேருக்கு வேதத்தை பரப்பணும். இந்த விஷயத்தை இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். எதுவுமே வேதத்துலேருந்து நம்ம மறைக்கக்கூடாது. மற்ற மக்களுக்கு ரீச் பண்ணணும். எல்லா மக்களுக்குமே ரீச் ஆகணுங்கிறது சொல்லப்படுது. அடுத்த வசனத்தில் இதுடைய அதாவது எக்ஸப்ஷன், அதாவது இது தவிர இதனுடைய இது இவங்க இதுலேயே இந்த மாதிரி மறைச்சவங்க அவங்க அவங்களே அதை அந்த பிழையிலேருந்து திரும்பி, மறைக்கிறதுலேருந்து திரும்பி அதை சரி செஞ்சுக்கிட்டாங்க. ப்ளஸ் அதில் உள்ளது தெளிவாக்குனாங்கண்டா அவங்க அல்லாஹ் சொல்கிறேன், நான் அத்தையோர்களுக்கு நானே திரும்புகிறேன் அவங்க மீது அவங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கிறதுக்கு. தௌபாங்கிறது என்ன? ஒரு தவறிலேருந்து திரும்புறது, ஒரு தவறிலேருந்து
திரும்பி செல்வது, அதாவது பாவ மன்னிப்போடு திரும்பி போகிறதுக்கு பேர் தான் தௌபா. ஸோ அந்த தௌபாவை அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் சொல்லி எல்லாம் சொல்கிறான். நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா அத்தூபு அப்படிங்கிற வார்த்தையை அவன் அதை எப்போவுமே அவன் எல்லாம் ஒருமையில் சொல்லும்போது ரொம்ப ஒரு தனித்தன்மையாக சொல்கிறான். அதாவது எப்போவுமே நத்தூபுன்னு சொல்லாமல் அத்தூபுங்கிறான். அதாவது நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படிங்கிற லெவலில் சொல்கிறான். ஸோ அது அந்த அளவுக்கு அவனுக்கு இந்த தௌபா ரொம்ப அவனுக்கு மிகச்சிறந்த தௌபாவாக இருக்குது. என்னென்னா அவங்க இவ்வளோ பெரிய காரியத்தை அவங்க செய்கிறாங்க. அதாவது மறைச்ச விஷயத்தை திருப்பி ஒத்துக்கிறாங்க. அதாவது நாங்கள் மறைக்கலை, இப்போ தெளிவாக்குறோன்னு சொல்லி தெளிவாக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஸோ இந்த கேரக்டரில் தவ்வாபாக இருக்கிறான். அதாவது எத்தனை தடவை, அதாவது சின்சியர் தௌபா எத்தனை தடவை செஞ்சாலும் நல்லா ஏற்றுக்கொள்ளுவான். திரும்பி திரும்பி தன்னுடைய அடியான தௌபாவை ஏற்றுக்குருவான். அதுக்காக தௌபாங்கிறது சின்சியராக இருக்கணும். அதாவது அதில் உண்மையான மனம் வருத்தமும் திரும்பக்கூடிய உண்மையான செயலும் இருந்தால் தான் அது தௌபாங்கிறதாவே அந்த ஒரு ஸ்தானத்தை பெறும். ஸோ அதை ஏற்றுக்குருவான் எல்லாம். அது மிக கருணையாலாகவும் எல்லாம் இருக்கிறான்னு சொல்லி இதை முடிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் நம்ம இதில் இந்த சத்திய மார்க்கத்தில் உள்ள அத்தனை அம்சங்களையும் நம்ம படித்து தெரிஞ்சு அறிஞ்சு அதை செயல் வடிவத்தில் கொண்டு நல்ல முறையில் செய்வோமாக. நம்ம அதிகப்படியான ஈமான்லேயும் தக்வாலையும் ஹிசான்லேயும் நம்ம மரண நிலையில் நம்ம மரணத்தை அடைகிற நேரத்தில் நம்ம அந்த ஒரு நிலையை அல்லாஹ் நம்மளுக்கு தௌஃபீக் செய்வானாக. நம்மளுடைய பாவங்களையெல்லாம் பொறுத்து மன்னித்து மறந்து நம்மளுக்கு அவனுடைய அளவு கடந்த கருணையை நம்ம மேலே செலுத்தி நம்ம அனைவரையுமே சொர்க்கச்சோலையில், அதாவது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தில் நபிமார்களோடையும் சாலிஹீன்களோடையும் ஷுஹதாக்களோடையும் நம்மளை அனைவரையுமே ஒன்று சேர்த்து வைப்பானாக. நம்ம கபூர் வேதனையிலிருந்தும் நரகத்தில் இருக்க நெருப்பில் உள்ள வேதனைகளிலிருந்தும் நம்மளுக்கு பாதுகாப்பும் விடுதலையும் அளித்திடுவான. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தோ வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தோ வக்கினா அஸாபன் நார். ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.